இவங்கள யார் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பேசாம இருக்காங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்க போறோம். ஸோ இந்த வீடியோல இவங்க எல்லாத்துக்கும் சில கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்க போறோம். அந்த டாஸ்கோட எண்டு வரைக்கும் யாரு கடைசி வரைக்கும் பேசாம இருக்காங்களோ பேசுறதுனா வாய்ஸ் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் போது கத்த கூட கூடாது. ஓகேவா? என்னப்பா சொல்ற? டாஸ்க் அடுத்தடுத்து பண்ண போறேன்றது எனக்கே தெரியாது, நானே பவுல்ல போட்டு தான் சூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த கேம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா இருக்க போகுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற ஒரே கொஷின் என்னன்னா, நீங்கள் வந்து சிண்டு தேவுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சிண்டு தேவுக்கு வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன்னா ஐராமி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது யார் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளோட சுகேல் பம்மி தான் வந்து பண்ணுறாங்க. அவங்க லான்ச் பண்ணப்பே நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து கோகோனட் ஆயில் இதுதான் வந்து ஹேருக்கு 2 பேருக்குமே வந்து அப்ளை பண்ணுவேன். அவங்க ஃபுல்லாக எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் ஆர்கானிக்காக தான் வந்து பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஹேண்ட்மேடில் தான் வந்து பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு வந்து வாங்கிட்டேன். அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட தேவுக்கு கோகோனட் ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம். அவங்ககிட்ட வந்து ஃபுல்லாக பேபி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மசாஜ் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். இதில் வந்து 2 ஃப்ளேவர் இருக்குது. ஒன்று வந்து ஜொஜாபா, இன்னொரு வந்து டர்மரிக். இது ஒரு நாள் விட்டு விட்டு வந்து அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம தேவுக்கு வந்து டர்மரிக் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ணலாம். தேவை கொடுங்க. ஸோ உங்களுக்கும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும்னா உங்களோட வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. SS ஐராமி 20 இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% வந்து ஆஃபர் தராங்க. ஸோ உங்களோட பேபிஸ்க்கு வேணும்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கேமில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த சேலஞ்சில் என்ன பெரிய விஷயம்னா பேசாமல் இருக்கணுன்றாங்க. சும்மாவே பேசிக்கிட்டே தான் இருப்போம். பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஸ்கூல் படிக்கிற போதே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேலஞ்ச் வந்து ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். நான் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இந்த 50,000 வந்து நான் வின் பண்ணிட்டேன்னா கிச்சனுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி சன்மூஸ் லைஃப் சேனலில் வந்து வீடியோ போட போகிறேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். இதில் ஜெயிச்சோம்னா இதில் வர காசை வச்சு காலேஜ் வேறு ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாதியை நம்ம எடுத்துகிட்டு பாதியை வீட்டில் கொடுக்கலான்னு மைண்டில் இருக்கேன். இப்படி இருந்தாலும் கஷ்டப்பட்டு இந்த அம்மாவோட ஜெயிச்சு ஐஃபோன் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. அந்த காசை வச்சு ஐஃபோன் வாங்கணும்னு பிளான் பண்ணி வந்திருக்கேன். அந்த 50,000 வின் பண்ணேன்னா வண்டியை ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் என்கிட்ட ஐஃபோன் இருக்குது. அதனால் அந்த வின் பண்ண அமௌண்ட்டை வச்சு நான் ஐமேக் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த கேமில் நான் ஜெயிப்பேன். இல்லை வின் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு என்ன கொடுக்க போறோன்றது எனக்கே தெரியாது. அந்த பவுல்ல இருந்து தான் ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண போறேன். 50,000 ரூபாய் சேலஞ்சு. 5 ரூபா பவுல் எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஓகே, இதுவே என் கைக்கு வந்துருச்சு. இந்தா பிடிச்சுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னா வேக்சிங். நம்ம அந்த ஹேர் ரிமூவ் பண்ணுவோம்ல, அதை ஒட்டி ரிமூவ் பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போது இவங்க யாரும் எந்த சவுண்டும் கொடுக்கக்கூடாது, யாரும் பேசவும் கூடாது. சேலஞ்ச். ஸோ இந்த சேலஞ்சில் நம்ம ஒரு சில அட்வான்டேஜஸும் கொடுக்க போகிறோம் நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு. என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அவங்களோட பேருமே எழுதிருக்கு. இப்போ நான் ஓவராலாக வேற ஒருத்தரோட வேக்ஸை வந்து அவங்க கையில் கொடுப்பேன். ஸோ இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் நிற்க வச்சு யாராவது ஒருத்தர் திடீர்னு என் இஷ்டத்துக்கு அந்த நேரத்தில் யார் பேர் தோணுதோ அவங்கள கூப்பிட்டு இப்போ சுகுமாரோட வேக்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க போகிறேன். ஸோ இது கைண்ட் ஆஃப் நம்ம திருடன் போலீஸ் விளாடுவோம்ல, அந்த கான்செப்ட் தான். ஸோ அவன் வந்து யாராவது கை காட்டுவான். இன்கேஸ் அவன் கரெக்டாக சொல்லிட்டான் அப்படின்னா திருவுக்கு ஒரு அட்வான்டேஜ். அவனுக்கு வரப்போகிற அந்த வேக்ஸை அவன் பார்ட்டிசிபெண்ட் யாருக்காவது வந்து கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கறது மூலயமா யாராவது ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை இந்த ரவுண்ட்லேயே எலிமினேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் 2 பேருக்கு கொடுக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். சுகுமார், சண்முகோட ஸ்ட்ரிப் யார்கிட்ட இருக்கு? யாரு இவனா? இல்லை
ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட அட்வான்டேஜை லாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே மனோஜ், சுகுமாரோட ஸ்ட்ரிப் யார்கிட்ட இருக்கு? இவங்கிட்டயா? ஸ்ரீயோட ஸ்ட்ரிப் யார்கிட்ட இருக்கு? இவங்கிட்டயா? சோலி முடிச்சு மாட்டிக்கிட்டாண்டா. ஓகே, ஸோ இப்போ நீ வந்து அட்வான்டேஜ் வின் பண்ணிட்ட. பட் அவனுக்கே தான் நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 6 பேர்ல யாருக்குனாலும் நீ கொடுக்கலாம். உன்னை தவிர மிச்சம் யாருக்குனாலும் உனக்கு வர வேண்டிய அந்த 2 ஸ்ட்ரிப்பை நீ கொடுக்கலாம். நீ எப்போ வெளியே போய்க்கலாம். திருநா, ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? பாலாவோட ஸ்ட்ரிப் யார்கிட்ட இருக்கு? பாலாவோடது ஸ்ட்ரீட் இருக்கா? அவுட்டு. பாலா சொல்லு. ஸ்ரீயோடது யார்கிட்ட இருக்கு சொல்லு. இவங்கிட்டயா? அவுட்டு. ஸ்ரீ, திருவோட இது யார்கிட்ட இருக்கு ஸ்ட்ரிப்பு? அவர்கிட்டயா? இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி 2 அட்வான்டேஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நீங்கள் எல்லாருமே தப்பாக ஆன்சர் பண்ணதுனால ஷண்முக்கு மட்டும்தான் அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ். ஸோ அவள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவள் இந்த கேமில் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்ல. இப்போ நீ வந்து இந்த 5 பேர்த்துல யாருக்கு வந்து உனக்கு வர வேண்டிய ஸ்ட்ரிப்பை கொடுக்க போற அப்படின்றத நீ சொல்லலாம். ஆனால் சொல்லக்கூடாது, வாயத்தவங்க சொல்லக்கூடாது. கையை காமி. யாருக்கு? திருநாக்கா? அதான் கிடையாது. அப்படி நான் என்ன வேணா பண்ணுவேன். ஆங்கர்ப்பா இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமி. என்ன கையெல்லாம் ஆட்டுற? அப்பெல்லாம் ஆட்டக்கூடாது, சரியா? ஓகே, ஸோ ஷண்மு அவங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து திருநா கொடுக்குறாங்க. ஸோ திருநால இருந்து இந்த கேமை அஃபீஷியலாக ஸ்டார்ட் பண்றோம். இவன் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இவரோட பேர் எழுதுனது அழகா இருக்கு. கொடுமை என்னன்னா இதுல பேர் எல்லாமே திருநாதான் எழுதலாம். என்ன கொடுமை சரவணது. என்ன ஒட்ட மாட்ற? ஒட்டு நல்லா. செவனால இருக்க மாட்டீங்களா? ஓகே, நிறுத்திடலாமா? ரெடி. ஏன் தொலைய வேண்டாம் பிடிக்கிற? வேணாம்டா, இருங்க. அது என்ன என்னடா பிடிக்கிற? ஊசி படம் மனசு பண்ற மாதிரி. போலாம். 3, 2, 1. கிளீன் ஆயிடுச்சுடா. இங்க பாருடா. போலாமா? Oh my god. சூப்பர்ரா மாப்ள. சூப்பர்ரா. எல்லாம் கிளாப் பண்ணுங்க அவனுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பயங்கரமான ஆளா இருக்கேடா. நெக்ஸ்ட் யார் வரீங்க? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வரேன் பாரு, அவனை புடி. அவன் வச்சிருக்கேன் நிறைய. ஓகே, இதுல யார் பேர் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்கள கூப்பிடுறேன். சுகுமார். அட்டிக்கினாரு ஒருத்தரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? மீனா? சார் லெவல் ப்ரோ. நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க? டிவிஎஸ் எந்த பிரான்ச்சு? வெளியூர் பிரான்ச்சா? ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? எந்த பிரான்ச்? ஊறிடுச்சா? எந்த பிரான்ச் ப்ரோ? எனக்கு தெரியாது. யாரோ சிரிக்கிறாங்க, சவுண்ட் கேக்குது. நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாரும் வந்து என்னடா நிறுத்துங்கடி ஏதோ சொல்லி சிரிக்கிறான் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் நீங்க நம்ம சீரியல்ல வந்து அப்கமிங் எபிசோட்ல பார்ப்பீங்க. ஒரு சரியான எபிசோடு ஒன்று இருக்கு. அதில் ப்ரோ வந்து நடிச்சிருக்காரு. செம்மையா இருக்கும். நிறுத்துங்கடி அப்படின்னு இருக்கும். நீங்க பார்த்ததுக்கப்புறம் இந்த இதை நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, திருநா உனக்கு எதுவும் எவ்வளவு கோவம் இருக்கா? அதான் போட்டி வரது பண்ணியா? வாங்க மனோஜ். மூஞ்சி என்னடி முள்ளங்கி சாம்பார் வாங்கி வச்சிருக்க? நீ பண்றியா? அந்த பண்ணு, ஜாலியா பண்ணு. ஏன்னா இவன் வந்து எப்படி புரியுது? வேலைக்காரன் நாயே இதான். அதுக்காகவே நீ தான் பண்ணணும். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. புரியுதாடி? வேலைக்காரன் நாயே. இந்த கால தான் அமுக்கி விட சொன்னேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு. இப்ப ஆவாம் பாரு மனோஜ் எலிமினேட்.
ஏய் எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்டி. அசால்ட்டா உட்காந்துருக்கான். நீங்க கூட திணறீங்க. நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. லெவல்ரா. என்னடா இப்படி இருக்கீங்க? அசரவே மாட்றாங்க. வாங்க பாலா. அசால்ட்டடா. அப்ப நம்ம பிளான் பண்ண மாதிரி எங்களுக்கு 3 நாள்னு பண்ணியிருக்கோம்டா திருநானா. பாலா முடி இருக்கா உனக்கு? வாங்க பாலா. காலையை தூக்கும் பாலா. கையெல்லாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது பாலா. ஆகா வந்து மாட்டிருக்கா ஒரு ஆடு. இந்த மாதிரியான ஒரு காலுக்கு தான்டா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பையனுக்கு பயம் இல்லை. என்னடா இவங்க எல்லாம் படத்துல வர இது மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க, வில்லைங்க மாதிரி. இவ்வளவு முடி இருக்கு. ஏன்னா மனுஷ ஜென்மமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எனிவே சூப்பர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்து செம்ம ஸ்போர்ட்டிவாக பண்ணாங்க. அதுக்காகவே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம். எஸ்பெஷலி திருநா நான் கண்டிப்பாக, ஏன்னா இவனோட டாஸ்கையும் ஸ்ட்ரிப்பையும் சேர்த்து இவன் தான் வாங்கினா கன்ஃபார்மாக அவன் எலிமினேட் ஆயிடுவான்னு நினச்சேன். பட் திருநாக்காக இப்போ எல்லாரும் மறுபடியும் ஒரு கிளாப் பண்ணுறீங்க. செம்மையாக பண்ணுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் டைம் ஃபார் டாஸ்க் நம்பர் 2. ஸோ லாஸ்ட் டாஸ்கோட அட்வான்டேஜ் வின்னரான ஷன்னு வந்து இப்போ இதை எடுக்கட்டும். நான் தப்புஸ்டாவ ஸ்ட்ரிப்பில் இருந்து என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. எல்லாரும் ரெடியா இருங்க பாய்ஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி இது உள்ள நிறையா ஐஸ் கட்டி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஐஸ் பாத் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த காம்படிஷனோட டஃப் காம்படிட்டரான பாலாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அது ஓகே, ரெடி? ஏடா அசருவானான்றானேடா அவன். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? எத்தனை நாள் வெறி இருந்திருக்கும். வாடா வாடா, நீ அப்படி வாடா, தூக்குடா. குலவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா. இங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஏய் என்னடா இல்ல எனக்கு புரியல. இவெல்லாம் கண்டிப்பா தோத்துருவான்னு நினைச்சேன் நானு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு கொடுக்க. ஓகே மனோஜினி ஃபேன்ஸ், ஐம் சாரி. கடவுளே! என்னடா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா என்னடா நடக்குதுங்க? என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயாதீங்க. எல்லாம் வந்து ஜாலியா ஏதோ ஐஸ் பாத் பண்ற மாதிரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்களேடா. கிளம்புங்கய்யா, கிளம்புங்கய்யா. முடியல. யாராவது 2 பேராவது இந்த சேலஞ்சில் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகலை. ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஸ்பாட்லேயே வந்து ஒரு சேலஞ்ச் வந்து யோசிச்சாச்சு. அந்த சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ இன்னும் பேலன்ஸ் ஐஸ் கட்டி வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ இது எல்லாமே வேஸ்ட்டு தான் ஆகும். அதனால் இப்போ எல்லாரும் அவங்களோட ஒரு காலை வந்து உள்ளே விட போகிறாங்க. யார் கத்துறாங்க, யார் ஃபஸ்ட்டு வெளியே வராங்களோ அவங்க எலிமினேட்டு. யார் ஃபஸ்ட்டு காலை வெளியே எடுக்கிறாங்களோ. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 1 2 3 4 5. இந்த சேலஞ்ச் வந்து ஈஸியாக இருக்கும் தான் நினைக்கிறேன். 8 9 10 19
20. சூப்பர். ஸோ நம்ம பாய்ஸ் நீ என்ன சேலஞ்சு வேணாலும் கொடு, என்ன சேலஞ்ச் வேணாலும் கொடு, நாங்கள் டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலை வச்சுமே கிட்டத்தட்ட நின்றுட்டாங்க 50-50 என்ற வரைக்கும். சூப்பர், வெல்டன் வெல்டன். கிளாப் பண்ணிங்க, உங்களுக்கு நீங்கள் கிளாப் பண்ணுங்க. சூப்பர். ஸோ எப்படியோ ஒரு 2 பேரை எலிமினேட் பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒருத்தர் தான் ஆயிருக்காரு. பட் ஸ்டில் குட், இட்ஸ் குட். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஊற்றலாம் அவனுக்கு. சாமி இன்னைக்கு விட்டு போதுமா? ஹேவ் ஃபன். ஐயா சொல்றா கேட்றா டேய் இந்த ஊர்ல உனக்கு வேற ஆளு கிடைக்கலையா? இன்னைக்கு நல்ல நாள். ஐயோ 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 ஐயோ. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பாய்ஸ் எல்லாருமே வந்து ஐஸ் பாத்தோட 2 சேலஞ்சுமே வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வேற லெவல் டாஸ்க்கு இப்போ போகிறோம். போகலாம். ஸோ நம்ம கேமோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாரையும் கோஸ்ட் ஹவுஸ்குள்ளே அனுப்ப போகிறோம். யார் உள்ளே போயிட்டு கத்தாமல் பேசாமல் வெளியே வராங்களோ அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி. இந்த 50,000 வந்து நான் வின் பண்ணிட்டேன்னா கிச்சனுக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கி சன்ஸ் லைஃப் சேனல்ல வந்து வீடியோ போட போறேன். தந்த கண்ணீரோ கோஸ்ட் ஹவுஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த நிமிஷம் வரைக்கும் சண்முவும் மனோஜும் அக்காலும் தம்பியும் இப்போ நம்ம வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஒரு மொரட்டு சம்பவம் வந்து வெயிட்டிங் இருக்கு. இப்போ இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஐ ஹோப் இதுல எல்லாருமே எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா வாய்ப்பில்லை ராஜா. அதுலயும் கன் மாதிரி நின்ட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாலாலாம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரோபோ. பேசும்போது சொல்லுங்க அப்படிதான் பேசுவான். சொல்ல முடியாது. அவன் பாட்டுக்கு தம் கட்டி நின்று ஜெயிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. பட் உள்ள போகலாம். உள்ள போனதுக்கு இப்போ இவங்க எல்லாத்தையும் கண்ணக்கடி தான் கூட்டு போகிறோம். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஒரு மொரட்டு சம்பவம் இருக்கு. எனக்கே பயமா இருக்கு ஆக்சுவலாக அதை நினைச்சா. பாலா ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். பாலா வாங்க, போனை வச்சுட்டு வாங்க பாலா. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் பாலாவை உள்ளே இறக்குறோம். பாலா எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? தெரியாது 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 தெரியாது. பாலா ஏன் கையெல்லாம் நடுங்குது ஒரு மாதிரி? கண்ணே தெரியலையா? அதனாலயா? சரி சரி. பாலா அப்படி திரும்பி போகலாம். எப்படி இருந்து போகலாம். ஓகே, எது கத்துற? இவனோட அசால்ட்டா நிக்கிறான். என்னடா இவெல்லாம் மனுஷனா என்னன்னு எனக்கு தெரியலடா. பயப்படாம நிக்கிறியடா. நானே விசித்திரமான ஆளு. ஐயோ, இவன் மனுஷ ஜென்மமே இல்லடா. எங்களுக்கு இங்க இருந்து பயமா இருக்குடா நீ பண்றத பாக்க. நக்கு ஃபர்ஸ்ட் பாலாவை கூட்டு போனோம். பட் நான் நினைச்ச மாதிரியே பாலா வந்து அவன் சைக்கோ. அவன் வந்து வினோதமான ஜந்து, மனித பிறவியே கிடையாது. என்ன பண்ணாலும் அப்படியே தான் இருக்கான். அடுத்த திருநாவை கூட்டு போவோம். எனக்கு தெரிஞ்சு இவன் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா முரட்டு சம்பவம் டி, நீ நடத்த மாதிரிலாம் இல்ல. இப்ப வா. என்ன சொல்றா?
கிச்சு கிச்சு கட்டுற மாதிரி இருக்கா அவனுக்கு சிரிக்கிற போதுடா கண்ணை தரப்ப வணக்கம் மங்காளி. இவங்க தெரியாதனமா நம்ம இந்த சேலஞ்சை கூட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். பயப்படுவாங்க தான் பயப்பட மாட்டாங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? என்ன சேலஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரியாது. அடிக்கிறாங்களே நீங்க. கண்ணத்தோட ப்ரோ பிடிச்சுக்கோங்க கை வச்சுக்கோங்க. ஐயோ அலாட்டா நல்லா இருக்கா? அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. ஏடா கத்திக்கிட்டு யாராவது சேலஞ்சில் தோத்து போவீங்கன்னு பார்த்தா இன்னும் பேசுறேன். இன்னும் பெட்டரா வேணாலும் யோசிக்கிறது நானு. அம்முக்குட்டி சல்லக்குட்டி பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. வேணாங்க, எனக்கு பயமா இருக்கு. வா 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 பயமா சாப்பிடுறேன். மேல கூட விடுவாங்க, கையில கொடுங்க. கையில பயமா இருக்கு. மேல விட்டா ஓகேவா? ஐயோ படுத்துறானுங்களே. நானும் தான் வரேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு விளக்க மாதிரி பிஞ்சு வயிறும் பிஞ்சு வெறும் வெளியே நாக்க வெட்டிக்கிட்டு இருக்குடா. நான் எடுத்துருவேன். இது நல்லா இருக்கு. ஆய் சலோ. ஐ லவ் யூ. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? செல்ல குட்டியா, முச்சு குட்டியா, வயிற குட்டி. ஆன் பண்ண சொன்னாவே அங்க ஓடி நீல நான் காமாச்சி. மட்டமாமே ஓகே. ஸோ ஸ்னேக்குக்கு கண்டிப்பாக அவனுங்க 3 பேரும் பயந்து யாராவது 2 பேராவது எலிமினேட் ஆகிடுவானுங்கன்னு நினச்சோம். பட் 3 பேருமே பயப்படல. இதுக்கு மேலே இவங்களை எப்படி எலிமினேட் பண்ணுறது எனக்கு தெரியல. ஏன்னா 3 பேர் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் தான் வின்னராக இருக்க முடியும். ஸோ இப்போ இங்கே நம்ம வந்த இடத்துலையே வந்து இந்த ட்ராம்ப்லைன் அது வந்து இருக்குது. ஸோ இதில் ஏற்றி பார்ப்போம் எவனாவது கத்துறானா அப்படின்னு சொல்லி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா பாலா? இவன் வேண்டாம்னு வேண்டவே வேண்டாம். இவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா? இவன் சைக்கோவாக இருக்கான், எதுக்குமே ரியாக்ஷன் தர மாட்டான். அதனால இது நம்ம திருநா வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். திருநா வந்துட்டேன். சர்டிஃபைடு மெண்டல். அல்லா கிளப்புறாங்கடா பீதிய. இது பெல்ட் வந்துருக்குடா. இவங்க எதுக்கு தான் இவன் பயன் தொலைவாங்கன்னு எனக்கும் தெரியல. யார் இது பண்ற சேட்டையை பாரு, குழந்தை சேட்டைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. இதெல்லாம் பேக் தானே? ஃப்ரெண்ட் அடிச்சானா? சூப்பர்ரா மாப்ள. சரி ஓகே, இறக்கிடுங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். மட்டமாமே அவனை ஏத்துறதுக்கு ஏத்தாமலே இருக்கலாம். போ, என்ன பண்றது? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னடா பயப்படுற மாதிரி நடிக்கிறியா? இருக்காங்க தம்பி. இது பேக் ஃபிளிப்பு. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6
பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். பயமா எனக்கா? ஓகே, ஸோ இப்போது அந்த இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டாக வந்து கைரோ வீலில் வந்து ஏற்றிருக்கோம். ஸோ இதுலேயாவது அவனுக்கு கத்தி ஹெல்மெட் ஆகிறான் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பல்லு இப்போ கூட பாரு பாலா அப்படியே சிரிச்ச மாதிரியே அப்படியே தான்டா இருக்கான். திருநா வாக் அவுட் ஆகிக்கிறியாடா? முடியாது சிறுவனான்றானுங்க பேர். பாலா இருக்கியா பாலா? எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கேன். பயத்தை கண்ணில் காட்டாம இருக்க. பயமா இல்ல. இப்படி என்ன ரவுண்ட் போறியா? உடனே போறேன்றோம். எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? வாங்க 25 50 எண்ணுவோம். 50க்குள்ள யார் அதிக ரவுண்ட் அடிச்சிருக்கீங்களோ, இதுல யார் கம்மியான ரவுண்ட் அடிக்கிறீங்களோ அவங்க எலிமினேட்டட். ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேல இவங்களை எப்படி எலிமினேட் பண்றது எனக்கு தெரியல. வாய்வை திறக்க மாட்டாங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே 1 2 டைம் அப். அவர் தான் அங்க இருந்து சொல்றாரு பெடல்ல கால் எடுக்காம அழுத்துங்க ப்ரோன்னு. அதை கேக்குறியா? பெடல்ல கால் எடுக்கிற மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? 3 2 1 ஸ்டார்ட். 1 2 6 7 8 9 எத்தனை கவுண்ட் என்னங்க? சூப்பர். 29 பார்த்துக்க. 50ன்றது 29 கவுண்ட். அநியாயமா இப்படி தோத்துட்டியடா திருநா. போங்கடா. ஸ்ரீ நீ பாலாவோட கம்மி கவுண்ட் பண்ணனா நீ எலிமினேட்டட். பாலா வின்னர் ஆயிருவாரு. 2 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 24 24 ஒரு எக்ஸாம் முடிச்சான். சூப்பர் சூப்பர். 24. இந்த கேமோட வின்னர் பாலா. இருக்கு இருந்ததுலே எந்த சேலஞ்ச் வந்து எனக்கு டஃப்பா இருந்துச்சு? நீங்க அது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணோம்? ஐஸ்பர்ல நம்ம கால் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா? வாலிக்குள்ள கால் விட்டுருந்தது. அந்த அளவு எனக்கு ரஃபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக அது எனக்கு பழகிடுச்சு. ஐஸ் கால் வச்சு இப்போ நம்ம இன்னொரு ரவுண்டு வச்சு இவங்களை ஐஸ் மேலே ஏறி நிற்க விட்டுருக்கணும். ஐயோ எனக்கு எது டஃப்பாக இருந்துச்சு? ஐஸு தான். காலு சொல்லாகிற மாதிரி ஐஸை பார்த்து ஐஸ் மட்டும்தான். ஐஸ் வச்ச உடனே ஒரு மாதிரி சுருன்றுச்சு. அதனால தான் அவுட் ஆகிட்டேன்.
10 செகண்ட் கூட இல்லை. 10 செகண்ட் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து இன்னொருத்தர் இருந்தார் சுகுமார்னு சொல்லிட்டு. அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிளேஸுக்கு வர முடியல. அவர் ஒரு பர்சனல் விஷயமா அர்ஜென்ட்டாக போக வேண்டியிருந்ததுனால அவர் நான் வாக் அவுட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் இவங்க 3 பேர்த்துக்குள்ளே அந்த டாப் கேம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எனிவே இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன வீடியோஸ் பண்ணலாம், என்னென்ன சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ இப்போ வந்து இதை எங்கள் டீமை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் உள்ளே கொண்டு வந்து அவங்க கூடயும் சேலஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.